அவர்களிடம் இந்த மகளிர் கையளிக்கப்பட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையிலும் அவர்களை விடுதலை செய்வதற்கு பரிந்துரைக்குமாறு இந்த கோரிக்கை வைக்கப்பட இருக்கிறது. எனவே இடத்துக்கு வந்து நீங்கள் இடுகின்ற ஒவ்வொரு கையெழுத்தும் நிச்சயம் அவர்களுடைய நீண்டகால சிறைவாழ்வு தலையெழுத்தை மாற்றும். எனவே அன்பா கோயில் இருக்கின்றது. இதில் கூலி பாட்டு இருக்குது. இவ்வாறாக இதில் வைட் படமான இந்த வகையில் கடைகளில் ஒரு பரிசு கொடுத்தார். அழகான சாப்பாடு பட்டிகள், எழுத்து கோப்பைகள் கடையில் 8 வோல்டேஜ் இருக்கு, 10 வோல்டேஜ் இருக்கு, 13 வோல்டேஜ் இருக்கு. கடையில் நாங்கள் போகிறோம். நாங்கள் இன்றைக்கு நின்று போயிடுவோம். ஒரு சுத்தாங்க மாற்றிடுவாங்க. 900 இருக்கு. உங்களுக்கு வருட அளவீடு தர உத்தரவா என்ன பேரு யாக்கு அந்த ஏன ரைட் ஓகே கொஞ்சம் ஏற்றிருக்கணும். அம்மா கையெழுத்து வச்சுட்டு போங்க. அரசியல் அடிச்சது நான் மயூரன், முன்னாள் சாவச்சேரி பிரதேசனுடைய உதவி தவிசாளர். அந்த வகையில் இன்றைய தினம் போராளிகள் நரம்பு சங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து வேட்டை போராட்டமானது நேற்று முன்தினம் யாழ் நகரில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கெங்கும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளையும் சித்திரவதைகளையும் சந்தித்து வருகின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் வசிக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளை, அதாவது தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதற்காக அரசாங்கத்தையும் அதே போல சர்வதேசத்தையும் கோரிக்கை விடுக்கும் முகமாக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கொடிகாமம் பிரதேசத்தில் பஸ் நிலையத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அமைவிடத்தில் இன்றைய தினம் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய அனைவரும் வருகை வந்து இந்த கையெழுத்து போராட்டத்தில் பங்கு பற்றி உங்களது கையெழுத்துக்களையும் வைப்பதன் ஊடாக இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அதே போல
சர்வதேசத்துக்கு எங்களுடைய இந்த கோரிக்கையை முன்வைக்கும் முகமாக இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்றது. அனைவரும் வருகை தந்து இந்த கையெழுத்தை வைத்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு நல்கும் வண்ணம் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாங்கள் இப்போ கொடிகாமத்தில் நிற்கிறோம். யாழ் மாவட்டம் போராளிகள் நலம்புரி சங்கம் சார்பாக எனது பேர் ஈஸ்வரர். கடந்த 3 நாட்களாக யாழ் மாவட்டத்தில் இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. முதலாவது நிகழ்வு யாழ் 1000 இல்லத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு. யாழ் குழாநாட்டில் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 10 கைதிகள் இன்னும் பல ஆண்டுகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும் நோக்கமாக இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது. உண்மையிலே மாறியுள்ள அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலம் பல விடயங்களை கிளீன் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அண்மையில் பார்த்தீங்கன்னா சரி, பேருந்துகள், ஆட்டோக்கள், இன்னும் பல அரசு திணைக்களங்கள் பல விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக செயற்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலே சிறைச்சாலையும் அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் துப்புரவு செய்யப்பட வேண்டிய விடயம் இருக்கின்ற அந்த துப்புரவு பணிகள் மூலம் இந்த 10 கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். என்று சொன்னால், நாங்கள் இந்த வடக்கில் முன்னெடுத்து செல்கின்ற இந்த கையெழுத்து நிகழ்வானது எதிர்வரும் காலங்களில் கிழக்கை நோக்கி புறப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்ற பின்னர் இதை சரியான முறையில் ஜனாதிபதியிடம் கொண்டே கையளிக்க வேண்டிய பொறுப்பை நான் நினைக்கிறேன் இங்குள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அதை நாங்கள் கொண்டு செல்வதற்காக யோசித்து இருக்கிறோம். அவர்கள் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். உண்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலைக்காக அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும். என்று சொன்னால், சிறை வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்க்கை. இதிலும் பல ஆண்டுகள் சிறை வாழ்வு என்றது கடினமான விஷயம். இதை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கையெழுத்து நிகழ்வை நாங்களாக ஆரம்பித்து பல நீண்ட காலங்களாக சிறையில் இருப்பவர்களை விடுதலைக்காக ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம். அந்த முயற்சிக்கு எங்களுடைய யாழ் குடாநாட்டில் வாழுகின்ற மக்களும் சரி, ஏனைய மாவட்டங்களில் வாழுகின்ற மக்கள் என்றாலும் சரி, அதுக்கு எங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தங்களுடைய உறவுகளது விடுதலைக்காக அவர்களை விடுவிக்கும் நோக்கோடு பொதுமக்களிடம் கையெழுத்து போராட்டம் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைத்து மக்களும் வருகை தந்து உங்களது கையெழுத்துக்களை இடுவதற்காக எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள், எங்களுடைய உறவுகள் விடுதலைக்காக இந்த கையெழுத்து ஒவ்வொன்றும் அவர்களுடைய தலையெழுத்தை என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் அனைவரும் வருகை தந்து இந்த கையெழுத்து படிவத்தில் கையொப்பங்களை இட்டு செல்லுமாறு அன்போடு